தூளை எப்படியெல்லாம் சாம்பார் பொடியாகவும் மட்டன் சிக்கன் குழம்புலையும் புளிக்குழம்புலையும் வத்த குழம்புலையும் எப்படி சேர்க்கலான்றதை பார்த்துலாம் வாங்க. இதுக்கு 1 கிலோ மிளகாய் எடுத்திருக்கேன், 1.25 கிலோ மல்லி எடுத்திருக்கேன், 100 கிராம் வந்து ஜீரகம், அதாவது பொடி ஜீரகம் எடுத்துக்கிறேன், 100 கிராம் சோம்பு எடுத்துக்கலாம். அது இப்போ 75 கிராம் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாங்க. இது வந்து நல்ல காரத்தன்மை, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 150 கிராம் தூரம் பருப்பு, இது திக்னஸ் கொடுக்கும். 100 கிராம் கடலை பருப்பு சேர்த்துக்கும். அதுக்கப்புறம் 125 கிராம் விரலி மஞ்சள், 200 கிராம் அரிசி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் பொன்னிறமாக வந்து பொரிச்சு இதில் எடுத்து வச்சுக்குவோம். கம்மியான அளவு தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஜீரகம் வந்து எல்லா குழம்புலையும் தாராளமாக சேர்க்கலாம். நல்ல கமகமன் குழம்பு வாசனையாக இருக்குங்க. அரிசி சேர்க்கறது மூலியம் வந்து குழம்பு வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா காய வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்துடும். இதில் இந்த பொடியில் பார்த்தீங்கன்னா பெருங்காயம், கடுகு உளுந்தம் பருப்பு சேர்க்கவே கூடாதுங்க. ஏன்னா சாம்பார் குழம்பு செய்யும் போது 2 ஸ்பூன் இதில் போட்டுட்டு நீங்கள் கடுகு உளுந்தம் பருப்பு பெருங்காயத்தை தாளிக்கும் போது சேர்த்துக்கங்க. அடுத்தது வத்த குழம்பு, காரக்குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் வெந்தயமும் சோம்பும் தாளிச்சிட்டு இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கங்க. தேவைன்னா சோம்பு தேங்காயில் கூட அரைச்சி சேர்த்துக்கங்க. அடுத்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பட்டை சோம்பு தாளிச்சிட்டு இதை வந்து நீங்கள் தாராளமாக சேர்த்துக்க.